வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே 38வது வாரத்துக்கான டிஆர்பி லிஸ்ட் வெளியாகி இருக்கு. இந்த டிஆர்பியில் கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் இருக்கு. சன் டிவியில் மறுபடியும் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் சில சீரியல்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்ட பிறகு அந்த சீரியல்களோட ரேட்டிங்கில் ஏற்பட்டிருக்க மாற்றம் மற்றும் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலோட ஸ்பெஷல் ஷோ 1 மணி நேரம் ஒளிபரப்பான போது அந்த ஸ்பெஷல் ஷோவுக்கு கிடைத்திருக்கும் ரேட்டிங்னு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான டிஆர்பி அமைஞ்சிருக்கு. இந்த 38வது வாரத்திற்கான டிஆர்பி இந்த முறை சீரியல்களோட ரேட்டிங்கில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 38வது வாரத்திற்கான டிஆர்பியில் சன் டிவி நாயகி சீரியல் தொடர்ந்து இந்த முறையும் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 12.4. ஆடியன்ஸ்க்கு பிடித்த மாதிரி இந்த சீரியலோட திரைக்கதையை இயக்குனர் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு ஆச்சரியமான சாதனையை சன் டிவியின் ரோஜா சீரியல் நிகழ்த்தி இருக்கு. டிஆர்பியில் முதல் முறையாக 2வது இடத்தை பிடித்து மற்றொரு சாதனையை படைச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 11.1. எப்பவுமே நாயகி இல்லை செம்பருத்தி சீரியல் தான் முதல் 2 இடங்கள்ல மாறி மாறி வரும். ஆனால் இந்த முறை ரசிகர்களின் ஆதரவோடு ரோஜா சீரியல் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. செம்பருத்தி சீரியல் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.9. முதன்முறையாக செம்பருத்தி சீரியல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கண்மணி சீரியல் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.7. கல்யாண வீடு சீரியல் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.1. லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.6. அழகு சீரியல் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.4. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் யாரடி நீ மோகினி சீரியல்கள் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.7. மௌனராகம் சீரியல் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.5. பாரதி கண்ணம்மா சீரியல் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.1. சந்திரலேகா சீரியல் 11வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.5. ரன் மற்றும் கல்யாண பரிசு சீரியல்கள் 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.4. நிலா சீரியல் 13வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.2. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி மற்றும் அரண்மனை கிளி சீரியல்கள் 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5. மின்னலே சீரியல் 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.8. ஈரமான ரோஜாவே சீரியல் 16வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.6. நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் 17வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.5. தமிழ்ச்செல்வி மற்றும் ஆயுத எழுத்து சீரியல் 18வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.2. சிவா மனசுல சக்தி சீரியல் 19வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.9. அருந்ததி சீரியல் 20வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.5. பூவே பூச்சுடவா மற்றும் நாச்சியார்புரம் சீரியல்கள் 21வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 3.4. 38வது வாரத்திற்கான டிஆர்பியில் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் விரும்பி பார்க்கப்பட்ட சேனல்களில் இந்த முறையும் சன் டிவி தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஸ்டார் விஜய் டிவி 2வது இடத்தையும், ஜி தமிழ் டிவி 3வது இடத்தையும், கேடிவி 4வது இடத்தையும், ஸ்டார் விஜய் சூப்பர் சேனல் 5வது இடத்தையும் பிடித்துள்ளது. விருப்பமான சேனல்களில் சன் டிவிக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுவரைக்கும் எந்த சேனல்களும் வரல. மேலும் அதிக முறை விரும்பி பார்க்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் நாயகி சீரியல் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பான சூர்யா மற்றும் அனுஷ்கா நடித்த சிங்கம் திரைப்படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ரோஜா சீரியல் 3வது இடத்தையும், செம்பருத்தி சீரியல் 4வது இடத்தையும், கண்மணி சீரியல் 5வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த முறை சில சீரியல்களுக்கு ஒரே ரேட்டிங் கிடைச்சிருக்கு. சன் டிவியில் பிரைம் டைம் சீரியல்களின் நேரங்கள் மாற்றப்பட்டதால் ரன் சீரியல் பெரிய அளவில் ரேட்டிங்கில் சரிவடைஞ்சிருக்கு. அதே சமயம் சன் டிவியின் பகல் நேர சீரியல்கள் ரேட்டிங்கில் பிரைம் டைம் சீரியல்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்திருக்கு. லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் 1 மணி நேரம் ஒளிபரப்பானதை அடுத்து ரேட்டிங்கில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. செம்பருத்தி சீரியல் தொடர்ந்து பல வாரங்களாக ரேட்டிங்கில் 2வது இடத்துல இருந்துச்சு. இப்போ மேலும் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை ரேட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இது 38வது வாரத்திற்கான அர்பன் ரேட்டிங். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.